தெரிஞ்சே நீ நாடகம் நடத்துறேன்னா அப்புறம் நீ கவுண்டர் நீ அப்புறம் நாங்க கவுண்டர் வீடியோ போடாம என்ன பண்ணுவோம். ஆனா ஜிப்சி வீடியோ போட போதான் அதை வந்து அண்ணன் டீம் வந்து, அதாவது இப்போ சொன்னாங்கல்ல இவங்களோட வீடியோ ஒன்று இருக்கு, மீன்ஸ் இன்டர்வியூ ஒன்று இருக்குன்னு நம்ம பேசணும்ல சங்கீதாவோட, அது வரும்போது அது ஏன் வரல, அது மேபி ஏதோ லீக் ஆச்சா இல்லை இவனா அவுத்துறான்னு தெரியல, அது கவுண்டர் பண்றதுக்கும் அண்ணா ரெடியா இருக்காங்க அப்படின்னு போயிருக்காங்க. மொத்தம் அண்ணா கவுண்டர் தான் பண்ணிக்கிறாரு, உண்மையை சொல்றது இல்லை, அது எங்களுக்கே தெரியுமே. ஜிப்சி 1 லட்ச ரூபா பணம் கொடுக்குறேன், இந்த வீடியோல இந்த பெட்ரூம்ல போய் விளக்கு புடுறான்னா பிடிச்சிருவான் பாண்டா. 1 லட்சம் இல்ல, அவன் 300 400 எல்லாம் போறான், நீங்க வேற நீங்க ஜாஸ்தியா சொல்றீங்க. சோனா லாஜா சோனா கஜா ஏதோ சொல்லுவாங்க மும்பைல. 500 ரூபா கொடுத்து உன்னை பத்தி தப்பா பேசுறான்னு சொல்லுவான். பாண்டா ஒரு கேவலமானவங்க. அவன் கல்கத்தால இருக்கு சோனா கட்சி, அவன் பலவற்ற மும்பை ரெட் லைட் ஏரியா அவனை சொல்லுவாங்க சோனா கஜா ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, ரொம்ப பிரசித்தப்பட்டிருக்கு. அது கல்கத்தால இருக்கு சோனா கட்சி. ஓ கல்கத்தா. ஓகே ஓகே, மும்பைல இருக்கு, பட் நீங்க சொல்ற இடம் வந்து கல்கத்தா தான். ஓகே, அந்த இடத்துல இருந்து எனக்கு தெரிஞ்சு வந்திருக்கிறான்னு நினைக்கிறேன். விடாம வாய் போடுறாங்க பாண்டா, அவனை மாதிரி ஒரு பலவற்றைய பார்த்ததே இல்லை. மாத்தி மண்டி போடுறான் சுந்தர்சி, அப்புறம் விஜய் கட்சிக்காரங்களுக்கு விடாம அவனுக்கு வாய் தான் வலிக்காதா அப்படின்னு தான் தோணுது எனக்குலாம். இல்லைங்க, சுந்தர்சி எல்லாம் வந்து சுந்தர்சிக்கு ஏன் இவன் முட்டு கொடுக்குறான்னா சுந்தர்சியும் அவன் கேஸ்ட் தாங்க இவன் பாண்டா, அதனாலதான் தலைவர் வந்து விடாம அதுல இருந்து ஏங்க தமிழ்நாட்டுல எத்தனை தொகுதி இருக்கு, இந்த நாய் அங்கெல்லாம் அந்த வேட்பாளர்கள் முட்டு கொடுத்தானா இல்ல, இவன் 10 ட்வீட் அதை பத்தியே 10 ட்வீட் போட்டு வச்சிருக்கான். சுந்தர்சிக்கு முட்டு கொடுத்தே இவன் 10 ட்வீட். நீ யாருக்கு வேணா சப்போர்ட் பண்ணு, சுந்தர்சிக்கு சப்போர்ட் பண்ண தப்புன்னு நான் சொல்ல வரல, ஆனா நீ சுந்தர்சிக்கு மட்டும் பண்ணிட்டு இருக்கிற, அதான் காரணம் என்ன, ஏன்னா அது உன் ஜாதிக்க. ஐயா ஒரு நாள் அடிப்புமா யாருக்கும் அம்மானு போய் ரெக்கார்டு போட்டு ஐயா, அதனால எந்த கேஸ் வாங்கிடுறேன், அந்த அம்மானு கேட்டு நாட்டுச்சு ஆகணும். அவனை அந்த முட்டை பஞ்சாயத்துக்கு முன்னாடி அவனை நான் ஸ்பேஸில் போட்டு உதச்சாங்க, ஞாபகம் இருக்கேன். அவன் நீ போயிட்டு போனா நான் திருப்பி கொடுப்பேன்டான்னு போடா மயிறு அப்படின்ட்டு அனுப்பி விட்டேன். அதனால என் ஸ்பேஸ்க்குலாம் வரமாட்டாங்க, அப்படி வந்தாலும் சத்தம் இல்லாமல் ஓடிடுவான். இப்போ அன்னைக்கு வந்து நான் மிஸ் பண்ணிட்டேன். இப்போ மறுபடியும் வந்தான்னா வாடா இங்கே மேலே ஏறி வாடான்னு சொல்லி கூப்பிட்டுருவேன். அவன் எங்கே அவன் நான் ஃபர்ஸ்ட் 1 தடவை பார்த்தேன், 2 தடவை பார்த்தேன், 3 தடவை பார்த்தேன், என்னடா அது அப்படின்னு டவுட் வந்துச்சு. அப்புறம் தான் புரியுது எனக்கு, சுந்தர்சிக்கு இவன் ஏன் மரணம் மட்டும் கொடுக்குறான்னா சுந்தர்சி கேஸ்ட்டும் இவன் கேஸ்ட்டும் ஒன்று, அவ்வளோதான் மேட்டர். அதுக்காக தான் அவன் அவ்வளோ பண்ணுறான். அவன் அதுக்கப்புறம் சுந்தர்சிக்கு அப்புறம் அவன் யார் சப்போர்ட் பண்ணுறான்னு பார்த்தீங்கன்னா விஜய் தான் பண்ணுவான். அவன் எலெக்ஷன் ஒட்டி என்ன பண்ணுவான்னா, போன எலெக்ஷனுக்கு நாம் தமிழர், அதுக்கு சார் MNM, அதுக்கு முன்னாடி நாம் தமிழ் கட்சி, ஓகேவா. அவன் ஒவ்வொரு 5 வருஷத்துக்கு ஒரு 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 இது எடுத்துப்பாங்க. அவன்லாம் ஒரு சீனே கிடையாது, அவனுக்கு அரசியலே தெரியாதுங்க, தெரிஞ்ச மாதிரி வெளில பாவலா காட்டிப்பாங்க. ஒரு மயிரும் தெரியாது அவனுக்கும் சரி, குடிவருமாக்கும் சரி, அரசியல் மயிறு ஒரு இழவும் தெரியாது 2 பயலுக்கும், சும்மா தெரிஞ்ச மாதிரி பாவலா காட்டிப்பானுங்க. கால அரசியல் என்னன்னு தெரியாதுங்க. இது என்ன கபிலா எப்படி சொல்றேன், இப்ப சொல்றது நான் வேணா தப்பா தெரியலாம் உனக்கு, இப்ப நான் பேசுறது வேணா தப்பா தெரியும், சத்தியமா தெரியும். ஆனா நீ நாளை பண்ணு பாரு, நாளை என்னைக்கா ஒரு நாள் உனக்கு புரியும். ஓ ரைட், இவனுக்கு அரசியலே தெரியல, பல ஒரு தொகுதியில இல்ல கபிலன், ஒரு தொகுதியில எத்தனை சதவீதம் ஓட்டு வாங்குறதுனே தெரியல, அப்பனால டெபாசிட் கிடைக்கும் தெரியாம உட்காந்து பேசிட்டு இருந்தான். பாத்தீங்களா அந்த டிஎல்ல ஒண்ணு சுத்திட்டு இருந்துச்சு பாத்தீங்களா அப்படி. அவ்வளவுதான் அவனோட அரசியல் அறிவு. என்ன கபி ப்ரோ காலையிலே வந்துட்டீங்க? ஆமா, இன்னும் 2-3 நாள் தான் இருக்கு. இப்பயும் நான் உட்காந்துக்கிட்டு சாயங்காலம் 6 மணிக்கு தான் உட்காந்து ஸ்பேஸை போட்டு உட்காந்துன்னா அப்புறம் சாயங்காலம் ஸ்பேஸை பெருசா ரொம்ப நேரம் போட முடியல, 12 மணி வரைக்கும் போட முடியல. அப்படி சொல்லாதீங்க, அப்ப விஜயை விட நீங்க அதிகமா இந்த 3 நாள் பிரச்சாரம் பண்ண போறீங்கன்னு சொல்லுங்க. அவனுக்கு ஆமா அவன் சோம்பேறி கவிதை, நம்ம அப்படியா காலையில 5 மணிக்கு எழுந்திரிச்சு அலாரம் வச்சு எந்திரிச்சு உட்காந்து வாக்கிங் எல்லாம் போயிட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறேன். எதுக்கு? இவனை போட்டு பொழக்கிறதுக்கு தான். நம்ம
அந்த ஒரு வீடியோ பாத்தீங்களா கபில? என்ன அந்த ஒரு 3 பொண்ணுங்க ஒரு ட்ரிபிள்ஸ் போயிட்டு ஒரு போலீஸ திட்டின வீடியோ பாத்தீங்களா? பார்த்தேன் இப்பதான் பார்த்தேன். எப்படியும் அந்த போலீஸ் நான் எப்பவுமே சொல்றேன், நான் சொல்றதை நீங்க யாரும் இங்க இருக்கிற யாரு தப்பா எடுத்துக்கிட்டாலும் சரி, நீங்க போலீஸ்க்கெல்லாம் ஒரு விஷயத்துல நீங்க ஒவ்வொருத்திட்டு அவன் போன்னு விடுறான்னா அவங்களை சுட்டு போட்டுருவான்னு அர்த்தம். அதுவும் டிராபிக் போலீஸ் எல்லாம் அழகா தூக்கிடுவானுங்க. பைக் நம்பரை நோட் பண்ணியோ இல்ல எப்படியோ நீங்க அடுத்த தடவை மாட்டீங்கன்னா செழிச்சிருவாங்க. டிராகன் அதுல அடுத்த முறை இல்ல, அவங்களுக்கு எப்பெல்லாம் தோணுதோ அப்பமெல்லாம் 1000 ஃபைன் போட்டுக்கிட்டே இருப்பாங்கன்னு வச்சுக்குவேன். சுத்திக்கிட்டே இருப்பாங்க, விடாம சுத்திக்கிட்டே இருப்பாங்க. ஆனா வண்டி வீட்டுல தான் நிக்கும். இதை சொல்றதுக்கு எனக்கு எலிஜிபிலிட்டி அதிகமா இருக்கு. ஏன்னா நான் அந்த ஃபேமிலியில தான் வரேன். ஒன்னு மட்டும் சொல்றேன், டிராபிக் போலீஸ் நார்மல் போலீஸ் ரெண்டு எந்த போலீஸா இருந்தாலும் சரி, ஒரு தடவை அவன் கங்கணம் கட்டிட்டான்னு வச்சுக்க, நீ தப்பே பண்ணலனாலும் எப்படி இருந்தாலும் நீ ஸ்டேஷன் வாசல் ஏறி தாண்டி ஆகணும். நீ ஸ்டேஷன் பக்கம் வந்துதான் ஆகணும். எப்படி இருந்தாலும் நீ வந்துதான் ஆகணும். சிக்கிருவேன். அவன் அதுதான் காத்துட்டு இருப்பான், வச்சு செஞ்சு விட்டு அனுப்பிச்சிருவாங்க. நீ அப்போ போயிட்டு சார் அன்னைக்கு ஏதோ தெரியாது பேசிட்டேன் சார், மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க சார், அதெல்லாம் போமா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, போமான்னு அனுப்பி விட்டுருவான். ஆனா பின்னாடி ஆப்பு வரும். வச்சு செய்யணும்னு அவசியம் இல்ல. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இப்ப காலையில ஒரு 10 மணிக்கு வாப்பான்னு கூப்பிட்டுட்டு நம்ம போய் உட்காடுறோம்னு வச்சுக்கோங்களேன், மத்தியானம் 3 மணி வரைக்கும் உங்கள்கிட்ட என்னன்னே கேட்காம இருந்தா உங்களுக்கு எவ்வளவு வெறியா என்னன்னு கூட கேட்க மாட்டான், எதுக்கு உட்கார்ந்துருக்கேன்னு கேட்க மாட்டான். இல்ல அது கூட பரவாயில்ல சார், நான் எதுவும் சரி யாரும் எதுவும் கேட்கலையே அப்படின்னு சொல்லிட்டு போய் டீ சாப்பிட்டு வரலான்னு டீ சாப்பிட்டு வருவேன். எங்க போனேன் ஐயா உன்னை தெரியும் எனக்கு தெரியல, உட்காருங்க, சும்மா உட்காந்து போயிட்டு சுத்திட்டு இருக்கிறேன். அவன் அப்பதான் டீ 2 மணி நேரம் வந்திருப்பான், ஏதோ ஒண்ணுக்கு ஏதோ போயிட்டு வரணும், அப்பதான் கூப்பிட்டு எங்க போற உக்காரு, இங்கெல்லாம் உட்காந்துக்கலாம் பார்த்தா மனுஷன் மாதிரி தெரியலையா அப்படிம்பாங்க. இதெல்லாம் புரியாது. வேணா இந்த வீடியோக்காக அப்படி கெத்து காட்டுறதுக்காக நேற்று ஏதோ நேத்தோ ஏதோ கேரளால ஏதோ பொது இடத்துல உட்காந்து குடிச்சிருக்கிறானுங்க. போலீஸ்காரங்களே அடிக்க வந்திருக்கிறானுங்க. 4 பையிலோ 5 பையிலோ லட்டி எடுத்துக்கிட்டு 10 போலீஸ் ரவுண்டு கட்டி அடிச்சு வண்டியில ஏத்திட்டாங்க. இங்க மீடியா முன்னாடிலாம் அடிக்க மாட்டான், மீடியா முன்னாடி இந்த கேமரா முன்னாடி வச்சு அடிக்க மாட்டான். அப்படியே ஸ்டேஷனுக்கு பின்பக்கம் போ, என்ன இந்த என்ன படம் 5ஆவது படத்துல பின்னாடி ஜட்டியோட வச்சிருப்பாங்க, வாரம் உரிச்சிருவானு தெரியுமா? நான் போலீஸ் ஸ்டேஷன்ல அடி கோயில் கூடையில வந்து தண்ணிய போட்டு எல்லாரும் சண்டை போட்டு வச்சு கேளுங்க, உள்ள போட்டு அடிச்சா பாருங்க அடி, அதை என் வாழ்நாளே மறக்க மாட்டேன். பாருங்க விஷயம் என்னன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அடிச்சாங்கன்னா அந்த பக்கம் சத்தம் வரும். எக்ஸ்பீரியன்ஸ் ஆல அடி வாங்குறான்னா, போலீஸ்காரங்க அடிக்கிறாங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆலனா சத்தம் வராது. அடிக்கிற சத்தம் மட்டும்தான் வரும், கத்துற சவுண்டு வரவே வராது. நீ சத்தம் போட்டா இன்னும் கோவம் அடி விழும். 2வது பொது இடத்துல உட்காந்துக்கிட்டு போலீஸ் அணில்களை தூக்கி போட்டு உரிக்கணும், பார்த்து கட்சி இல்ல இந்த என்னதான் கட்சி என்னதான் நீ கட்சி கொடியெல்லாம் நீ என்னதான் எடுத்து போட்டுக்கிட்டு நீ உட்காந்துக்கிட்டு எப்படி கையை நீட்டி பேசுறது, இந்த காலை நீட்டி பேசுறது, இந்த குரலை வசதி பேசுறது பொது இடத்துல அப்படியே 4 பேர் வீடியோ எடுக்கிறாங்க அப்படி இப்படிலாம், அதெல்லாம் வந்து பொறுமையா அவங்க பொறுமையா சமாதானோடி போவாங்க. என்ன நீ போனை இறக்கிட்டு அதுக்கப்புறம் நீ பேசிப்பாரு. ரூல்ஸ் படி புக்கு படி போக ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, இப்பயும் சொல்றேன் எல்லாரும் வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, காவல்துறை வந்து ரூல்ஸ் படி புக்கு படி அவங்க போக ஆரம்பிச்சாங்கன்னா பிரச்சனை நமக்கு தான். நான் மறுபடியும் சொல்றேன், அவங்க சில விஷயத்துல சில இடங்கள்ல ஆஃப் தி புக்கு போறதுனாலதான் நிறைய பேர் ஓகே சரி பரவாயில்லப்பா நமக்கு ஏதோ பார்த்து ஏதோ செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி போகும். ஆனா ஆஃப் தி புக்கு போகாம அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் ரூல்ஸ் புக்கு போனோம்னா உங்களால அலைய முடியாது. இந்த பொது இடத்துல உட்காந்து இந்த சீனை கட்டுறது, இப்போ அப்படியே சிங்கப்பெண்ணு அப்படியே குரலை எழுத்து பேசுறது, அவர் வந்து மேல் போலீஸ் ஆம்பளை போலீஸ் ஆப்போசிட்ல பொண்ணுங்க பொம்பளை பேசுனுச்சுன்னா அமைதியாக தான் போய் அவனை கையை நீட்ட முடியாது. அதுவே ஒரு பொம்பளை போலீஸ் முன்னாடி ஒரு பொம்பளை பேசணும் பார்ப்பான், டிவிக்கு பொம்பளை பேசப்பட்டு செவில காட்டி ஒன்று விடும். எப்படியே ஒரு தடவை பார்க்க 2 தடவை பார்க்க அப்படி செவில காட்டி ஒன்று விடும். அதே நான் பொம்பளை அடிச்சுதான் சொல்லி அதுதான் தருவாரு. காவல்துறையில வந்து அது ரூல்ஸாவே போட்டிருக்கிறாங்க, என்னதான் ஆப்போசிட்ல பொம்பளை வந்து பேசணும்னா கையெல்லாம் நீட்டக்கூடாது. அதுவே வந்து அவங்க எல்லாம் மீறாங்க, மரியாதை கொடுக்காம இங்க அந்த பதவிக்கு அந்த முக்கியமா இருக்கிற அந்த காக்கி சட்டையில இருக்கக்கூடிய ஸ்டாருக்கு மரியாதை கொடுக்காம
இந்த நீ வா போன்னு வாடா போடான்னு சொல்லலாம் பேசினாங்க, வாடி போடிலாம் பேசினாங்க அப்படின்னா ஆப்போசிட்ல ஒரு லேடி இருக்கிறான். இப்போ லேடி ஒன்று பேசுதுன்னா ஆப்போசிட்ல லேடிஸ் போலீஸ் தான் இறக்குவாங்க. அதனாலதான் இந்த போராட்டம் தள்ளுமுல்லாம் வந்து லேடிஸ் போலீஸ் இறக்குறாங்க. மேல் ஃபீமேல் பார்க்கணுமா என்ன? என்னங்க? ஜாம்பீஸ்ல மேல் ஃபீமேல்னு பார்க்கணுமா என்ன? இல்ல இதுங்க அப்புறம் அப்புறம் வந்து அங்க தொட்டாங்க இங்க தொட்டாங்கன்னு சொல்லிட்டு இவங்க வந்து பாலியல் கேஸ்லாம் பண்ணுவாங்க. எல்லா போராட்டத்திலுமே வந்து காவல்துறை அவங்களுக்கு சேஃப்டி பார்த்துக்கணும். ஓப்பனா சொல்லணும்னா அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மட்டும் தான் சேஃப்டியே இல்லை. இது இப்போ இந்த சாத்தான்குளம் இருக்கு இல்லையா, அதுல வந்து தூக்கு தண்டனை வரைக்கும் கிடைச்சிருச்சு. எதுக்கு? அவங்க செஞ்ச தப்புக்கு தான், போலீஸ்காரங்க செஞ்ச தப்புக்கு தான் இல்லையா. எல்லாருக்கும் தூக்கு தண்டனை ரெட்டை ஆயுள் தூக்கு தண்டனை கிடைச்சது. ஸோ அதனால சில விஷயங்கள் செய்யாத தப்பு கூட அவங்க வந்து தண்டனை அனுபவிச்சிடக்கூடாது இல்லையா. அதனால என்ன பண்ணாலும் அவங்க சேஃப்டிக்கு அவங்க சைட்ல இருந்து கேமரா ஆங்கிள்லாம் எடுத்து வீடியோ எடுத்து வச்சுப்பாங்க. இப்போ இந்த பறக்கும் படையெல்லாம் இருக்கு இல்லையா, எதுக்கு அது வீடியோ எடுத்து வைக்கிறோம்? அதுல அவங்க 2 பேரும் பண்ணாங்கல்ல, இல்லைங்க கேக்குதா? பறக்கும் படை இருக்குல்ல, பறக்கும் படை இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அந்த பறக்கும் படை வந்து என்னன்னா வீடியோ எதுக்கு எடுக்கிறாங்கன்னா, நீ வண்டிக்குள்ள வேற ஏதாவது ஒன்று வச்சு அதை வந்து நாங்க ஏதோ எடுத்துட்ட மாதிரியும் அது கணக்கில் காட்டாத மாதிரியும் போலீஸ்காரங்க திருட்டாங்க அப்படின்னு சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக தான் அவங்க வீடியோ கவரேஜ் ஃபுட்டேஜ் எல்லாமே எடுக்கிறாங்க. இது தேர்தல் பறக்கப்படை மட்டும் தான் ஃபர்ஸ்ட் வச்சிருந்தாங்க. இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, போராட்டம் தள்ளுமுள்ளு ஏதாவது ஏரியாவில் போராட்டம் பண்றாங்க, அப்போ அனுமதி மீறி போராட்டம் பண்றாங்க அப்படின்னா அதை அவங்க ஃபுட்டேஜ் கவர் பண்ணி வச்சுக்கிறாங்க. நாளைக்கு ஹையர் ஆஃபீஸர் வந்து இல்லை கோர்ட்லயோ நீதிமன்றத்திலயோ ப்ரூஃப் சப்மிட் பண்ண சொன்னாங்கன்னா இவங்க சைட்ல இருந்து அது ஒன்று இருக்கும். ஏன்னா அது மட்டும்தான் இவங்களை காப்பாற்றும், வேற எதுவும் காப்பாற்றாது. இப்போ இந்த பொம்பளைங்கெல்லாம் பேசுதுங்களா, நான் இப்படி கையை நீட்டி பேசுறது, இந்த போலீஸ் அதிகாரிகளை கையை நீட்டி பேசுறதுலாம் இதெல்லாம் இந்த எலெக்ஷன் டைம் அமைதியா விட்டுருவாங்க. எலெக்ஷன் முடிட்டேன், 23 முடிட்டேன், அதுக்கப்புறம் இருக்கு. இன்னைக்கு தேதி என்ன, 20 இந்த 10 ஒரு 2 நாள் போற, நாளைக்கு சாயங்காலம் இருக்குடி அடியே இருக்கு வா. எங்க வெளில வந்து நீ வந்து ஒரு போலீஸ்காரன் ஒன்று முன்னாடி விரல இப்படி நீட்டி சொடுக்கு போட்டு காட்டு பார்ப்போம், முடிச்சு விட்டுருவான். ஆண்டவா, எப்படியாவது இன்னைக்குள்ள நைட்டுக்குள்ள உடம்பு நல்லா சரியாகணும், நாளைக்கு பழைய குரல் வந்துடணும். திருச்சியில தான் நடந்திருக்கு. பெரிய இவ்வளவுங்க கத்திரிக்காய் மாதிரி இருந்துகிட்டு, கத்திரிக்காய் 4 அடி 3.25 அடி இருந்துகிட்டு உனக்கு கையை நீட்டுற விரல ஆடுறாவடா மக்களை. மூஞ்சி புண்டைய பாரு, மூஞ்சி புண்டை பாரு, பண்ணி சுத்துல வச்ச மாதிரியே இருக்கு மூஞ்சி புண்டை. ஆடுறாவடா மயிறு, ஹெல்மெட் மயிரே போடல உட்காந்துக்கிட்டு உனக்கெல்லாம் பேச்சு மயிறு கேக்குது. ட்ரிபிள்ஸ் போறீங்க, ட்ரிபிள்ஸ் போயிட்டு உட்காந்து எகத்தால புண்டை பேசுறாளுங்க. ஒக்கால வழி ஆடுறாவல, ஒக்கால வழி எவாவ திருச்சியில முட்டா புண்டை, எவாவ ட்ரிபிள்ஸ் போற முட்டா புண்டை அறிவு இருக்கா? சோத்த தின்றியா பிய தின்றியா முட்டா புண்டை? ஏண்டி 3 முட்டா புண்டை உட்காந்துக்கிட்டு 3 ட்ரிபிள்ஸ் போற வண்டியை நிப்பாட்டி உட்காந்துட்டு ட்ரிபிள்ஸ் போவான்னு சொன்னதுக்கு உனக்கு வலிக்குதா? மோவலுங்க உம்மால ஒக்கல வழி ஒத்தா உம்மால. உண்டைங்க ட்ரிபிள்ஸ் மயிர் போயிட்டு உனக்கு என்ன அவ்வளவு சூத்து கொழுப்பு உனக்கு? தனியா தானே போயிட்டு இருக்கீங்க? ஆமா ஆமா, இல்லன்னா எப்படி ஸ்பீக்கர் பேச? இல்ல கேளுங்க, இன்னும் எந்த ஆட்சி வருதோ, ஏன்னா முன்னாடி நமக்கு இந்த ஜாம்பீஸை பத்தி தெரியாது, அதனால இந்த ஜாம்பீஸுக்கு மட்டும் ஸ்பெஷல் சட்டம் ஏற்றணும். இதுல லேடிஸ் ஜென்ட்ஸ்னு பார்க்க முடியாது, ஜாம்பீஸ்க்குன்னு பொதுவாக சட்டம் போலீஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஈஸியா இருக்கும் ஹேண்டில் பண்றது. ட்ரிபிள்ஸ் போயிட்டு வண்டியில 3 பேர் ஏறி உட்காந்துக்கிட்டு இதுங்க லா பாயிண்ட் பேசுதுன்னா இந்நேரம் உட்காந்து முட்டி போட்டு அதே இடத்துல ஸ்கூட்டியை பிடி முட்டி போடு, நடு ரோட்ல முட்டி போடு அவளுங்கள. ஏன்னா ஒரு ஆம்பளை ட்ரிபிள்ஸ் போய் இப்படி பேசலாம் விட்டுருவாங்களா? இல்லை நான் கேட்குறேன், ஒரு ஆம்பளைங்க 3 பயலுவ ட்ரிபிள்ஸ் போய் இந்த மாதிரி போலீஸை கை நீட்டு பேசினா விட்டுருவீங்களா? எப்படி அவங்கள மீட்டர் தாண்டி போக விடுறீங்க? பொம்பளைன்னா கொம்பா படுத்துருக்கு. எல்லாம் அவங்க அண்ணன் தான் அடுத்த சிஎம் ஆக போறாங்கிறது பேசி தெரியுதுங்க. நான் ஒரு இன்னும் கொஞ்சம் இப்படி என்னடா இப்படி சொல்ல தப்பா நினைக்காங்க. கண்டிப்பா 4-5 அணில்கள் சாவணும், அதை நான் வேடிக்கை பார்க்கணும். 4ஆம் தேதி
இல்லையா அண்ணன் இந்த கடவுளே ஆனாலும் அங்க இருக்கிற போலீஸ் அதே போலீஸ் தான் இருப்பாரு. ஓகேவா? போலீஸ் எப்படியோ அதே போலீஸ் தான். நீங்க அண்ணன் சிஎம் ஆனாலும் சரி, தம்பி சிஎம் ஆனாலும் சரி, இவங்க 3 பேரையும் மார்க் பண்ணி எப்படியும் தூக்கிடுவாங்க இன்னும் கொஞ்ச நாள்ல. கொஞ்ச இல்ல நாள்ல இந்த எனக்கு மேபி இன்னைக்கே கூட தூக்கியிருப்பாங்க. எங்க அப்பா அப்பயே சொன்னாரு, போலீஸ் போடுறா போடுறா போடுறான்னு. வேணாம் வேணாம்னு அப்பயே. இப்ப எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு போலீஸ் போட்டிருந்துருக்கலாமோன்னு எனக்கு தோணும். என் குணத்துக்கு போலீஸ் தான் கரெக்டா இருக்கும் போல இருக்கு. என் குணத்துக்கு கைய நீட்டுற போலீஸ் முன்னாடி ட்ரிபிள்ஸ் போயிட்டு மயிறு பண்றதே எச்சத்தனம். இதுல வந்து அதுல லா பாயிண்ட் வேற மயிறு ட்ரிபிள்ஸ் போயிட்டு உட்காந்துக்கிட்டு எனக்கு வண்டி நிப்பாட்டினா மயிறு இதுங்களுக்கு கோவம் மயிறு வேற வருது. நானும் அந்த செவல கட்டி விட்டுருப்பேன் அவளுல. என் வீட்டுல ஊர்லலாம் பெத்தவங்களை 2 3 நாட்டி வீட்டுல 2 3 பெத்தவங்களை போலீஸ் ஸ்டேஷன் அலையாட்டா செட்டா போயிருங்க. பாருங்க, போலீஸ் என் தான் சும்மா அனுப்பிட்டு ஊர்லலாம் இருக்காங்க. உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் கழுத்துல துணியை போட்டுக்கிட்டு டிவி கட்சி இதெல்லாம் போட்டுக்கிட்டு லா பாயிண்ட் எவ்வளோ பேசினாலும் செவலு கட்டி அடிப்பானுங்க. மூட்டு உக்காரு எப்படிம்பானுங்க. எந்த ஊருன்னு கேட்பானுங்க. முதல்ல எந்த ஊருன்னு கேட்பானுங்க. எந்த தெரு எப்படின்னு கேட்பானுங்க. உங்க அப்பா வந்தானே மிதிச்சிருவோம், போ வண்டி எடுத்துட்டு போ, பின்னாடியே வரான் அப்படிம்பான். போ பின்னாடியே போ முன்னாடி போனா பின்னாடி வரான் அப்படிம்பான். வீட்டு வாசல்ல வச்சு கேட்பானுங்க பெத்தவனுங்களா, நாக்க பிடுங்குற மாதிரி கேட்பானுங்க. ஏண்டா பொண்ணு பெத்து வச்சிருக்கிற, என்ன பெத்து வச்சிருக்கிற அப்படின்னு கேட்பானுங்க. வீடு வரைக்கும் வரும். இது மெட்ராஸ் மாதிரி கிடையாது, எது நடு ரோட்ல சொல்லிட்டு அப்படி போயிடுறது. மகன் குடிங்க bro. இல்ல நான் போகணும், போயிட்டு இது காப் சிறப்பா வாங்கணும். உடம்ப பாத்துக்கோங்கண்ணா, எங்களுக்காக நீங்க ரொம்ப கஷ்டப்படுறீங்க. யாரு அது? அண்ணா அழாதீங்கண்ணா, அண்ணா சாப்பிடாதீங்கண்ணா, தூங்காதீங்கண்ணா. அண்ணன் ஃபுல் கை ஷர்ட் போட்டிருக்காரு, எவ்வளவு சன்பாய்ஸ் வந்திருக்கோம். அண்ணன் டயர்ன் ஆயிட்டாரு, கருத்து போயிட்டாரு வெயில்ல போய். bro இதெல்லாம் அவனுக்கு புருஷங்க எல்லாம் பாப்பானுங்களா இல்ல என்னன்னு எனக்கு தெரியல. இல்ல அவனுக்கும் சேர்ந்து இந்த வேலையை நீ செய்யடி பார்த்துலாம் சொல்லுவாங்கன்னு தெரியல எனக்கு. மொத்தம் பார்த்தா பெரிய ஆகுது முப்பால காலத்தோட சேர்ந்து அப்பி வீட்டு வேலை செய்ய சரி வேண்டாம். டைம் கிடையாது, நம்ம என்ஜாய் பண்ண டைம். ப்ரோ அவன் பாத்துவாங்க ப்ரோ, ஏசி போட்டுவாங்க ப்ரோ. சாப்பிட்டீங்களா ப்ரோ? கரண்ட் இல்ல ப்ரோ. கரண்ட் இருந்தா நேரம் வண்டி எடுத்துக்கிட்டு சரி லேப்டாப் போனை எடுத்துட்டு கீழே போய் ஏசியை போட்டுருவேன். கரண்ட் இல்ல. கவலைப்படாதீங்க ப்ரோ.